இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி மாசி மாதம் 2026 வியாழக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய மீறுதல்கள் அதன் நிமித்தம்தான் ஆண்டவருடைய சரீரத்திலே காயங்கள் ஏற்பட்டதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய மீறுதல்கள், இரண்டாவதாக நம்முடைய அக்கிரமங்கள். இதன் நிமித்தம்தான் அவர் இந்த நாட்களிலே நொறுக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறோம். இதன் நிமித்தம்தான் அவர்களுடைய சரீரத்திலே தழும்புகள் ஏற்பட்டது. இந்த தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியிலே ஏதோம் தோட்டத்திலே ஏவாளும், அங்கே ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாவத்தினாலே இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். அந்த இழந்து போன மகிமையை இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களை மீட்டுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மகிமையை இழப்பதற்கு காரணம் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை மீறுதல் நிமித்தம்தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த மீறுதல்களை நிவர்த்தி செய்யும்படியாகவும், மனுஷ குலத்தின் மேல் வந்திருக்கிற அந்த மீறுதல்களை நிவர்த்தி செய்யும்படியாகவும் அவர் இந்த நாட்களிலே கல்வாரியிலே காயப்பட்டு சிலுவையிலே சுமக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிரசிலே முள்முடி, சரீரங்களிலே காயங்கள், அதே போலிலே கடைசியாக இறுதியிலே கரங்களிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், விலாவிலே காயம். இப்படியாக இந்த நாட்களில் சரீரம் முழுவதும் சிதைக்கப்பட்ட நிலையில் இந்த நாட்களில் இருந்து தேவன் அங்கே வேதம் சொல்லுகிறது நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நொறுக்குதல் மீறுதல்கள் ஏன் அப்படியாக அவருக்குள்ளே வந்ததென்றால், இந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அவர் நமக்கு மனுஷ குலத்துக்கு அந்த இழந்து போன சமாதானத்தை மறுபடியுமா இந்த நாட்களிலே பெற்றுத்தரும்படியாகத்தான் இப்படி தேவன் இந்த நாட்களில் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதன் நிமித்தம்தான் அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய தழும்பு நம்மை குணமாக்குகிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். தேவன்